குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து போர்ட்டல் வந்து உருவாக்கியிருக்கோம். சிபிடி டெஸ்ட்டுக்காக, இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்காக போர்ட்டல் உருவாக்கியிருக்கோம். அந்த போர்ட்டல் எப்படி இருக்கு, எப்படி டெஸ்ட் எழுதணும், நம்மளோட அவுட்புட்லாம் எப்படி கிடைக்கும், இனிமே வந்து பார்த்தோம்னா உங்களோட பிடிஎஃப் மெட்டீரியல் எல்லாமே நீங்க எங்க வந்து எடுக்கலாம், அதை பத்தின ஒரு கிளாஸ் தான் இது நம்ம பார்க்க போறோம். ஸோ போர்ட்டலை பொறுத்த வரைக்கும் இது ஆப் இல்லை, நீங்க நேரம் கூகுள் வெப்சைட்ல போயிட்டு நீங்க எழுதுறா போல இருக்கும். ஓகேங்களா? ஸோ லேப்டாப் வந்து ஈஸியா இருக்கும். மொபைல் இருந்தாலும் உங்களால வந்து இந்த இந்த போர்ட்டலை வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஓகே, மொபைல் இருந்தாலும் நீங்க போய் டெஸ்ட்லாம் எழுத முடியும். அது எப்படின்றது நான் சொல்றேன். ஸோ நீங்க நேரா போயிட்டு கூகுள்லேயே போயிட்டு விதைகள் ஸ்டடி சென்டர்னு அடிங்க. கூகுள்ல இருந்து விதைகள் ஸ்டடி சென்டர்னு அடிங்க. இல்லைன்னா நாளைக்கு வந்து பார்த்தோம்னா இதோட லிங்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருவாங்க. அந்த லிங்க் மூலமாவும் நீங்க வந்து பார்த்தோம்னா உள்ள போய் டெஸ்ட் எழுத முடியும். ஓகே, விதைகள் ஸ்டடி சென்டர் நீங்க அடிச்ச உடனே உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா லிங்க், இந்த டிஃபால்ட் வெப்சைட்டோட இது வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸ்டார்டிங்ல விதைகள் ஸ்டடி சென்டர் .com ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இதோட ஒட்டுமொத்தமா லிங்க்கும் கொடுத்துருவாங்க. ஸோ கொடுத்த உடனே எடுத்த உடனே வந்து பார்த்தோம்னா வெப்சைட்டோட பேஜ் வந்துடும் விதைகள் ஸ்டடி சென்டர்ல. ஸோ இது நீங்க தொட்ட உடனே வெப்சைட் ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தோம்னா வெப்சைடு. இது வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ எடுத்த உடனே உள்ள போனோம்னா இப்படிதான் இருக்கும் நம்ம வெப்சைடு. ஸோ இதுக்குள்ள வந்து பார்த்தோம்னா நம்ம ஆன்லைன் கோர்சஸை பத்தி என்ன மாதிரி கிளாஸஸ்லாம் இருக்கு அப்படின்லாம் இருக்கும். அதே போல் நீங்க ஜென்ரல் இங்கிலீஷு ரீசனிங்கு ப்ளஸ் ஜிஎஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்ச் இருக்கும். தமிழ் ரீசனிங் பேட்ச்னா அவங்களுக்கு ஒரு பேட்ச் இருக்கும். ஏற்கனவே நீங்க டெஸ்ட்ல ஜாயின் பண்ணி இருந்தால் உங்களெல்லாம் வந்து பார்த்தோம்னா நாளைக்கு ஈவினிங்குள்ள அந்தந்த பேட்ச்ல இருந்து ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சப்போஸ் இங்கிலீஷ் பேட்ச்ல இங்கிலீஷ் பேட்ச்ல, இதே வந்து பார்த்தோம்னா தமிழ் பேட்ச்ல தமிழ் பேட்ச்ல, இந்த மாதிரி பேட்ச்ல வந்து உங்களை ஆட் பண்ணுவாங்க. ஓகே, இதை பத்தி நம்ம பார்ப்போம் டீட்டெயிலாக. ஸோ தமிழ் பேட்ச்ல தமிழ். இதே மாதிரி நான் டெஸ்ட் மட்டும் எழுத போறேன், எனக்கு ஃபுல் கோர்சஸ் வேணாலும் அவங்களுக்கு தனி பேட்ச் இருக்கு. ஓகேங்களா? வெறும் தனிப்பட்ட பேட்ச்ல டெஸ்ட் மட்டும் எழுதுறதுக்காக ஒரு பேட்ச் இருக்கு. ஸோ இது எல்லாமே 2A சிபிடிக்கு. ஸோ வந்து இல்லை நான் எப்படி இருக்கு இந்த போர்ட்டலை நான் பார்க்கணும், ஜஸ்ட் நான் வந்து எப்படி இருக்கு ரன் பண்ண பார்க்கணும்னா நீங்க நேராக போயிட்டு சைன் அப் பண்ணிட்டு நீங்க பார்க்கலாம். இந்த சைன் அப்னு அந்த வார்த்தை இருக்குல்ல, அதில் போயிட்டு நீங்க வந்து பார்த்தோம்னா உங்களோட மெயில் ஐடி, நீங்களே உங்களோட மெயில் ஐடியும் ஒரு பாஸ்வேர்டு, உங்க விருப்பமான ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா உங்க மெயிலுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு மெயில் வரும். அது மூலமா வந்து பார்த்தோம்னா நீங்க வந்து லாகின் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். என்ன இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். உள்ள வந்து பார்த்தோம்னா குரூப் 2க்கு ஒரு கோர்ஸ் இருக்கு, இங்கிலீஷ்க்கு ஒரு கோர்ஸ் இருக்கு, தமிழுக்கு ஒன்று இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தா டெமோ டெஸ்ட் இருக்கு. நீங்க வந்து பார்த்தா டெஸ்ட் ஃப்ரீயாக எழுதி பார்க்கலாம். டெமோ டெஸ்ட் இருக்கு. இது தாண்டி டெஸ்ட் சீரிஸ் மட்டும் இருக்கு. ஸோ அதுவும் பார்க்கலாம். இது எல்லாமே இருக்குன்றத நீங்க உள்ள போய் பார்த்துக்க முடியும். இதுதான் நம்ம போர்ட்டல். எடுத்தோம் உள்ள போறோம். சைன்இன் இருக்கு, சைன் அப் இருக்கு. நம்ம புதுசா வந்தோம்னா நம்ம வந்து சைன் அப் பண்ணி போவோம். ஏற்கனவே நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கான மெயில் ஐடியும் உங்களுக்கான பாஸ்வேர்டை வந்து பார்த்தோம்னா நாளைக்கு ஈவினிங் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது மூலமா நீங்க இந்த போர்ட்டல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் போர்ட்டல். இதுல வந்து இங்கிலீஷ்க்கு இருக்கும் தனி, தமிழுக்கு தனி கிளாஸஸ் இருக்கு. ஸோ அது எப்படின்றது சொல்றாங்க. ஸோ இதுக்குள்ள போனோம்னா நம்மளோட டாப்பர்ஸ் போன வருஷம் நம்ம குரூப்ல பாஸ் பண்ணவங்களோட போட்டோஸ் இதெல்லாம் வந்து வச்சிருக்கோம். அதே போல உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்க கான்டாக்ட் பண்றதுக்கான நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு போர்ட்டல் தான். இதுக்குள்ள வந்து பார்த்தோம்னா உங்களுக்குன்னு ஒவ்வொரு தனித்தனியான செக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து சைன்இன் பண்றேன். சரிங்களா? அது சைன்இன் பண்ணும்போது நமக்குன்னு தனியா ஒரு செக்ஷன்ஸே வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் உருவாக்க முடியும். நான் சைன்இன் பண்ணிட்டு வச்சுங்க, ஏதோ ஒரு ஐடி போட்டு, ஏற்கனவே நான் ஐடி போட்டு இந்த மாதிரி லோட் ஆகி போகும். ஓகேங்களா? இந்த மாதிரி இப்போ போகும்போது நமக்குன்னு ஒரு பேர் வந்துடும். ஓகே, நம்மளால வந்து என்னென்னலாம் பண்ண முடியுன்றதை உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து பார்க்கணும். ஸோ அப்படியே பார்ப்போம் ஒரு நிமிஷம். அதுக்கடுத்து இது டெஸ்ட் எப்படி இருக்கும், டெஸ்டோட அவுட்கம் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் நான் வந்து காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டெஸ்ட் வந்து நீங்க எழுதுறீங்கன்னு வச்சுங்க. இப்போ இதுலயே வந்து பார்த்தோம்னா முதல் 2 டெஸ்ட் வந்து ஃப்ரீ டெஸ்ட், யாருனாலும் எழுதலாம். ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா நீங்களே வந்து பார்த்தோம்னா ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த 2 டெஸ்ட் வந்து ஃப்ரீயா எழுத முடியும். அது மட்டும் இல்லாம டெமோக்காக 2 டெஸ்ட் இருக்கு. இங்கிலீஷ்க்கு ஒரு டெமோ, தமிழுக்கு ஒரு டெமோ இருக்கு. எப்படி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 2 டெஸ்ட் தொடரும். ஸோ இந்த டெஸ்ட் தொடும்போது எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்ரோல்னு கேட்கும். ஓகேங்களா? இருக்கு, நான் தமிழ்ல தொடறேன். என்ரோல்னு கேட்கும். என்ரோல் ஆகணும்னே நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு காலம் வரும். இது நம்ம தொட்ட உடனே ஒரு நிமிஷம் கிளியரா சொல்றேன். ஸோ இந்த டெமோ டெஸ்ட்டும் இருக்கும் ப்ளஸ் பெய்ட் டெஸ்ட்டும் இருக்கும்.
நீங்க இந்த பெய்டு டெஸ்ட் இருக்குல்ல, நம்ம காசு கொடுத்து நம்ம எழுதுறோம்ல, இந்த டெஸ்ட்லயே வந்து பார்த்தோம்னா 2 டெஸ்ட், முதல் 2 டெஸ்ட் வந்து ஃப்ரீயா எழுத முடியும் உங்களால. ஓகே, இந்த டெமோ டெஸ்ட் நீங்க எப்பனாலும் எழுதி பார்க்கலாம். ஜஸ்ட் எப்படி இருக்கும் அந்த போர்ட்டல், எப்படி இருக்கும் டிஎன்பிசியோட போர்ட்டல் மாதிரி இருக்கா, அது நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்க தொடர்றீங்க, தொட்டோன்னு கண்டினியூ டெஸ்ட்னு வருது. சரி, நான் ஸ்டார்ட் பண்றேன். இப்போ எடுத்தோன்னே எப்படி இருக்குன்னா, இங்க எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்குன்றது இங்க காட்டும். இந்த சைட்ல வந்து பார்த்தோம்னா எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்குன்றதை காட்டும். இங்க வந்து பார்த்தா கொஸ்டின்ஸ் காட்டும். நம்ம வந்து இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம படிக்கணும், ராஜு இஸ் நாட் ஸ்லெப்ட் டேஷ் எஸ்டர்டே. அப்போ நீங்க என்ன பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு சீன்ஸ் எஸ்டர்டேவா, ஆனா ட்ரூவா, அப்போ சீன்ஸ்னு போடுறேன். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீங்க ஆன்சர் வந்து கிளிக் பண்ணே வரீங்க. நான் சும்மா ஒரு ஆன்சர்ஸ் கிளிக் பண்ணே வரேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஏ, பி, அந்த மாதிரி ஆன்சர்ஸை கிளிக் பண்ணினே வரீங்க. நீங்க சப்போஸ் உங்களுக்கு ஆன்சரே தெரியலன்னா நீங்க விட்டுட்டு போகலாம். அப்போ அது வந்து வேற கலர் தெரியும். ஆன்சர் கிளிக் பண்ணா ஒரு கலர் தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்க போக போக இதெல்லாம் கத்துப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணினே வரேன். 10 கொஸ்டின் முடிஞ்ச உடனே சப்மிட் கொடுக்குறேன். ஸோ இது வந்து சின்னதா டெமோ தான். அது சப்மிட் பண்ண உடனே நம்ம வந்து பார்த்தோம்னா 6 கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்கோம். 4 கொஸ்டின் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கோம். சிலது வந்து மார்க் ஃபார் ரிவ்யூ, கடைசியில் நம்ம செக் பண்றதுக்காக மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் வந்து சப்மிட் பண்றேன். இப்போ சப்மிட் பண்ண உடனே நமக்கு வந்து பார்த்தோம்னா மொத்தமா வந்து எத்தனை ரைட்டு, எவ்வளவு ராங்கு, நெகட்டிவ் மார்க் அதில் கொடுத்துருந்தோம். உங்களோட டெஸ்ட்ல வந்து பார்த்தா நெகட்டிவ் மார்க் இருக்காது. ஓகேங்களா? நெகட்டிவ் மார்க் எவ்வளவு, டோட்டலா நம்ம எவ்வளவு ஸ்கோர் பண்ணியிருக்கோம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து எவ்வளவு டைம் எடுத்திருக்கோம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அக்யூரேட்டா வந்துடும். ஓகே, எவ்வளவு செகண்ட்ஸ் நீங்க வந்து இந்த டெஸ்ட் எழுதிருக்கீங்க, எவ்வளவு மார்க், அது மட்டும் இல்லாம யார் ஃபர்ஸ்ட் மார்க், ஓகேங்களா, யார் ஃபர்ஸ்ட் மார்க், யார் செகண்ட் மார்க், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் டாப் 10 மார்க் வந்துடும். ஒட்டு மொத்தமா எவ்வளவு பேர் டெஸ்ட் எழுதிருக்காங்க, மொத்தமா எவ்வளவு பேர் டெஸ்ட் எழுதிருக்காங்கன்னு வந்துடும். ஒட்டு மொத்தமா நம்ம எத்தனாவது இடம் இருக்குன்னு வந்துடும். டாப்பருக்கும் ஆவரேஜுக்கும் நமக்கும் எவ்வளவு மார்க் டிஃபரன்ஸ், டாப்பர் எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க, ஆவரேஜ் மார்க் எவ்வளவு இந்த டெஸ்ட்ல, நம்ம எவ்வளவு மார்க், டாப்பருக்கும் நமக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா 100 கொஸ்டினுக்கு 80 போட்டிருக்காரு, நம்ம 60 தான் போட்டிருக்கோம். அவருக்கும் நமக்கும் என்ன மாதிரி ஒரு வேறுபாடு இருக்கு, அவருக்கும் நமக்கும் என்ன சேஞ்சஸ் இருக்கு, நம்ம எப்படி அடுத்த கட்டம் போகணும். அது மட்டும் இல்லாம ஸ்கோர் கம்பாரிசன், டோட்டலா எவ்வளவு ஸ்கோரு, நம்ம எவ்வளவு ஸ்கோர் எடுத்திருக்கோம், அதுக்கேற்ற அது ஈஸியான டெஸ்டா இல்ல மீடியமா டிஃபிகல்ட்டா, அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க, நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட்ல வந்து வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க் யாரு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்ல இருந்து டாப் 10 மார்க் வந்துடும். அது மட்டும் இல்லாம நம்ம 35வது இடமா, 40வது இடமா, 50வது இடமா, நம்மளோட டெஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். மொத்தமா எவ்வளவு பேர் டெஸ்ட் எழுதிருக்காங்கன்னு எனக்கு காட்டிடும். ஓகேங்களா? அதுக்கடுத்து எவ்வளவு டைம் எடுத்துன்றது வந்து எல்லாமே இந்த டீட்டெயிலா ரிப்போர்ட் வந்து கொடுக்குறோம். இப்போ வியூ ரிப்போர்ட்டும் கொடுக்குறோம். இதுல வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்ம எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அந்த மாதிரி விஷயத்துல இருந்து எல்லாமே இங்க வந்து காட்டிடும். நம்ம என்ன போட்டாலும், டாபிக் வைஸ் கொடுத்தாலும் இல்லைன்னா செக்ஷன் வைஸ் கொடுத்தாலும், எது கொடுத்தாலும் இங்க வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கணும். நம்ம டெஸ்ட்லாம் முடிச்ச உடனே நம்ம சொல்யூஷன் கிளிக் பண்ண உடனே ஒவ்வொன்றுக்கும் எது ஆன்சர்ஸ், ஓகேங்களா, அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் இருந்தா எக்ஸ்பிளனேஷன் வரும். இங்க ஓகே, எக்ஸ்பிளனேஷன் என்ன ஆன்சர்ஸ், இந்த மாதிரி மொத்தமே வந்து பார்த்தோம்னா இதுல டீட்டெயிலா வந்துடும் இந்த டெஸ்ட்ல. ஸோ தமிழா இருந்தாலும் இங்கிலீஷா இருந்தாலும் இதுதான். நமக்கு தேவைன்னா ஒரு டெமோ டெஸ்ட் கூட அட்டன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்படிதான் வந்து இதுல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு டெஸ்ட் வந்து எழுதி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதே போல் நாளைக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஏற்கனவே பெய்டு இருந்தீங்கன்னா நீங்க கூட இந்த டெஸ்ட்டை போய் ஃப்ரீயாக எழுதி பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் எல்லாருக்குமே ஃப்ரீ. நீங்க போய் எழுதி பார்த்து உங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான சிலபஸ்லாம் வந்து பார்த்தோம்னா எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து இந்த கோர்ஸ் நான் கிளிக் பண்றேன், ஜென்ரல் தமிழ். ஓகேங்களா? ஸோ இந்த கோர்ஸ் வந்து நான் ஸ்டார்ட் ஃப்ரீ ட்ரையல்னு இருக்கும். ஓகேங்களா? நீங்க வந்து பே பண்ணியிருந்தா நீங்க நேர கோர்ஸ் போய் அட்டன் பண்ண முடியும். சப்போஸ் நான் பே பண்ணல, இது எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா ஸ்டார்ட் ஃப்ரீ ட்ரையல் கொடுங்க. ஸோ வந்து பார்த்தோம்னா இந்த கோர்ஸ் வந்து பார்த்தோம்னா இப்போ ஃப்ரீ ட்ரையல் நம்ம வந்து பயன்படுத்த முடியும். ஓகேவா? ஒரு நிமிஷம். இப்போ ஃப்ரீ ட்ரையல கிளிக் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து ஃப்ரீ ட்ரையல் இருக்கு. அது கீழே இந்த டெமோ டெஸ்ட் கிளிக் பண்றேன். இப்போ டேக் டெஸ்ட் இருக்கு. டெமோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டேக் டெஸ்ட்னு இருக்கு. நான் வந்து டேக் டெஸ்ட்னு கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி காலம்ஸ் வரும், எது வந்து என்னன்றது சொல்லும். இங்க வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செக்ஷனா இருக்கு. ஓகேங்களா? இப்போ இது வந்து பார்த்தா இங்கிலீஷ் டெமோஸ் செக்ஷன், இங்கிலீஷ் டெமோ. இப்போ நான் தமிழ்ப்பா, நான் வந்து தமிழ் அப்படின்னு நினைச்சுக்கலாம். நீங்க செக்ஷனை மாத்திக்கலாம். நீங்க தேவை தமிழை வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து டெமோக்காக இருக்கக்கூடிய ஒரு இதில் சொல்றேன். இங்க வந்து பார்த்தா உங்களுக்கு டைம் வந்து ஓடும். இங்க உங்களோட பேர் வரும். ஓகே, பெயரும் உங்க மெயில் ஐடியோட பேர் வரும். இங்க வந்து தமிழ் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினை நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டு ஆன்சர் கிளிக் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஓகேவா? ஸோ
ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் கொஸ்டின். இங்க இருந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஜிஎஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் முதல்ல இங்கிலீஷ் கொஸ்டின், ரெண்டாவது தமிழ் கொஸ்டின், கீழே நீங்க வந்து ஸ்வைப் பண்ணிக்கலன்னா அது கீழே ஏற்ற மாதிரி இங்க வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஜிஎஸ் கொஸ்டின். ஸோ இது இப்படி இருக்கும். நீங்க வந்து படிச்சு பார்த்துட்டு நீங்க வந்து அந்த டெஸ்ட்டுக்கான எது கரெக்டான விடையோ அந்த விடையை வந்து போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இன்னும் உங்களுக்கு பெருசா தெரிஞ்சதுன்னா நீங்க இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி டிஎன்பிசிலே பார்த்தோம்னா இதே பேட்டர்ன் தான் இருக்கும். அதே பேட்டர்ன் தான் நம்மளும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம் இந்த டெஸ்ட்ல. ஓகேவா? இது வந்து பார்த்தோம்னா ரீசனிங் கொஸ்டின். மெனு, ஃபுட்டு, கேட்லாக்னா என்ன, அட்டவணைனா என்ன. ஸோ அதுக்கேற்ற நீங்க வந்து ஆன்சர்ஸ் வந்து கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் டெஸ்ட் ஃபுல்லா முடிஞ்சோன்னு நீங்க சப்மிட் பண்றீங்க. சப்மிட் பண்ணோன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். எவ்வளவு ரைட்டு, எவ்வளவு தப்பு, அதெல்லாம் வந்து லைனா உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்துடும். இது வரைக்கும் புரியுதுங்களா? ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா இந்த டெஸ்ட் எழுதுறதுல? யாருக்காச்சும் டவுட் இருக்குங்களா? டெஸ்ட் நம்ம எழுதுறதுல யாருக்காச்சும் டவுட் இருக்குங்களா? எப்படி எழுதணும் செக் பண்றோம். தேவையான நம்ம அதே போல இந்த டெஸ்ட் வந்து நம்ம பாஸ் பண்ணிட்டு கூட மறுபடியும் எழுத முடியும். ஆனா அது குறிப்பிட்ட டைம், ஒரு நாளுக்குள்ள நீங்க எழுதிடணும். நீங்க ஒரு 5 நாள் 10 நாள் கழிச்சு மறுபடியும் உள்ள போனீங்கன்னா அந்த டெஸ்ட் சப்மிட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த டெஸ்ட். இப்ப தமிழ்ன்றவங்க தமிழுக்கு தனியா வரும், இங்கிலீஷ்க்கு தனியா வரும் கொஸ்டின்ஸ். ஜிஎஸ் பொறுத்த ரெண்டு பேருக்கும் ஒரே கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? ஜென்ரல் ஸ்டடிஸை பொறுத்த வரைக்கும், பொது அறிவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரே ஒன்று தான். இங்கிலீஷ்க்குன்னு ஒரு பேட்ச், தமிழுக்குன்னு ஒரு பேட்ச் இருக்கு. இல்ல நான் வெறும் டெஸ்ட் மட்டும் தான் எழுத போறேன்னா இந்த டெஸ்ட் மட்டும் எழுதக்கூடிய ஒரு பேட்ச். இந்த டெஸ்ட் மட்டும் எழுதக்கூடிய பேட்ச்ல என்ன இருக்குன்னா கிளாஸஸ்லாம் வராது. ஆனா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் முதல் ஆரம்பிக்கக்கூடிய கிளாஸ், டெஸ்ட்டோட முடிஞ்சவன இருக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ், இது ரெண்டுமே வரும் உங்களுக்கு. ஓகே, டெஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ், டெஸ்ட்டுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ். இந்த டெஸ்ட்டை பத்தி நம்ம ஒரு கிளாஸ் நடத்துவோம்ல, இந்த டெஸ்ட்ல என்னென்ன சிலபஸ் இருக்கு, எந்த புக்ல படிக்கணும், அது எல்லாமே வரும். அது மட்டும் இல்லாம டெஸ்ட்டுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய ஒரு கிளாஸஸ் வரும். அதே போல வந்து பார்த்தோம்னா நம்ம ஆஃபர்ஸும் வந்து கொடுத்துருக்கோம். ஏற்கனவே வந்து பார்த்தோம் 2000 கொடுத்துருக்கோம். இந்த காந்தி ஜெயந்திக்காக வந்து பார்த்தோம்னா இது வந்து 1500 உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆஃபர்ஸ். ஓகேங்களா? அதை பத்தி உங்களுக்கு விஷயம்லாம் வந்து பார்த்தோம்னா போஸ்டரா வந்து குரூப்ல போடுவோம், நீங்க பாத்துக்கலாம். ஸோ இதுதான் இதை பத்தின எனக்கு டெஸ்ட். இப்போ நான் கிளாஸஸ்லாம் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு யாராச்சும் கேட்டீங்கன்னா அது எப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, ஒரு நிமிஷம். இந்த கிளாஸஸ் மட்டும் எப்படி அட்டன் பண்ண நான் சொல்லிடுறேன். உங்களோட கிளாஸஸ், பிடிஎஃப் எல்லாமே எப்படி எங்க இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். இதுதான் நம்ம போர்ட்டலு. நான் ஜஸ்ட் அட்மின் பேனல்ல எப்படி இருக்குன்றது காட்டிடுறேன். அதுக்கடுத்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? பாருங்க, இதுதான் வந்து ஓரியன்டேஷன் வீடியோ. இப்போ இதுல வந்து எப்படி இருக்குன்னா நம்ம என்னெல்லாம் வந்து கிளாஸ் எடுத்தோமோ, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓரியன்டேஷன் கிளாஸ் எடுத்தோமோ அது ஒரு கிளாஸஸ் இங்கே வந்துடும். அதுக்கு கீழே வந்து பார்த்தோம்னா நம்ம என்னென்ன கிளாஸ்லாம் ஆட் பண்றோமோ அந்த கிளாஸஸ்லாம் வந்துடும். ஒரே நிமிஷம் அதை நான் டீட்டெயிலாக காட்டுறேன். ஒரே நிமிஷம். நம்ம பார்ப்போம் அந்த கிளாஸஸ்லாம் எப்படி இருக்குன்னு. இதுதான் நம்மளோட கோர்ஸ். ஓகே, ஒன்று வந்து பார்த்தோம்னா தமிழ், ஒன்று வந்து பார்த்தோம்னா இங்கிலீஷு. இப்போ நான் இங்கிலீஷ்குள்ள போறேன். இது எப்படி இருக்குண்ணா உங்களுக்கு? எல்லாமே எல்லாமே நம்ம செட் பண்றது தான். நம்ம என்ன நீங்க என்ன டிமாண்ட் பண்றீங்களோ, என்ன கேட்குறீங்களோ அது எல்லாமே இந்த போர்ட்டல் வந்துடும். இந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு போர்ட்டலும் உங்களால வந்து பயன்படுத்த முடியும். நீங்களே போய் டவுன்லோட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓரியன்டேஷன் கிளாஸ்ல இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு அந்த ஓரியன்டேஷன் கிளாஸ் நீங்க தொடும்போது உங்களோட போர்ட்டல் நீங்க தொடும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கு பாருங்க ஓரியன்டேஷன் கிளாஸ். இதை நீங்க தொடும்போது எப்போனா இது நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டோ அப்ப நீங்க தொடும்போது பிடிஎஃப் ஓரியன்டேஷன் கிளாஸ்ல இருக்கா, அது எப்படி இருக்குன்னா இந்த பிடிஎஃப்ன்றத தொடும்போது உங்களோட பிடிஎஃப் வந்து லோட் ஆகி வந்துடும். எப்படின்னா இந்த டெஸ்டோட பிடிஎஃப், இந்த டெஸ்ட்ல வந்து பார்த்தோம்னா என்ன கிளாஸஸ் இருக்கோ அது வந்து உங்களுக்கு லோட் ஆகி வந்துடும். ஓகேங்களா? அந்த பிடிஎஃப் வந்து வந்துடும். இதுக்குள்ள வந்து பார்த்தோம்னா நம்ம டெஸ்ட் எப்போ இருக்கு, அடுத்த டெஸ்ட் என்ன இருக்கு நீங்க பார்த்துக்க முடியும். ஓகே, இதுதான் அந்த டெஸ்டோட பிடிஎஃப். அடுத்து வேற என்ன இருக்குன்னா ஓரியன்டேஷன் கிளாஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம நடத்தினா அந்த கிளாஸ். இப்போ அந்த கிளாஸ் நீங்க தொட்ட உடனே
அந்த கிளாஸோட வீடியோ இங்க ஓடும். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ நீங்க யூடியூப்ல பாத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் தொடுறேன், தொட்டோம்னா அந்த கிளாஸ் வந்து இங்க ஓடும். இந்த மாதிரி எல்லா கிளாஸுமே இதுவரைக்கும் நடந்த எல்லா கிளாஸுமே அந்தந்த கிளாஸுக்கு ஒரு ஒரு பேரை வச்சு கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரீசனிங் கிளாஸ். ரீசனிங் கிளாஸ் நீங்க தொட்டீங்கன்னா ரீசனிங் கிளாஸ் 1ல இருந்து இப்ப நடத்தின எல்லா கிளாஸுமே இதுல இருக்கும். அதை நீங்க தொட்டு இங்கேயே பாத்துக்கலாம் நீங்க. ஓகேங்களா? அதே போல டெஸ்ட்னு இருக்குங்களா, அந்த டெஸ்ட் தொட்டீங்கன்னா டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3 நீங்க டெஸ்ட் எழுதிக்கலாம். அதே போல ஜிஎஸ்ல நடக்கக்கூடிய எக்கானமி கிளாஸ், பாலிட்டி கிளாஸ், என்னென்ன கிளாஸ்லாம் நடந்திருக்கும் இது வரைக்கும் அது எல்லாத்தையும் நைட்டுக்குள்ள உங்களுக்கு எல்லாத்தையும் இங்க லோட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க வந்து எப்படின்னா ஒன்ஸ் நீங்க டெஸ்ட் ஜாயின் பண்ணோன்னே உள்ள போனோடனே ஓரியன்டேஷன் கிளாஸ், பிடிஎஃப், டெஸ்ட் என்னென்ன இருக்கும் நீங்க பே பண்ணியிருந்தா டைரக்டா உள்ள போயிடும் உங்களுக்கு. நீங்க வந்து ஃப்ரீ ட்ரையல் கூட அது என்ன இருக்குன்றது பாத்துக்கலாம். ஸோ அதே போல முதல் 2 டெஸ்ட் எல்லாருக்கும் ஃப்ரீயா தான் இருக்கும். ஓகே, அந்த டெஸ்ட் மூலமா எழுதி இதோட அவுட்புட்லாம் எப்படி வருது அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெஸ்ட் எழுதி முடிச்ச உடனே நமக்கு அதோட அவுட்புட் எப்படி இருக்கு. ஸோ இப்படிதான் இருக்கும். என்ரோல் ஃபார் ஃப்ரீன்னு இருக்கும். நீங்க வந்து ஃப்ரீயாவே என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த முதல் 2 டெஸ்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு ஃப்ரீ தான். என்ரோல் ஃபார் ஃப்ரீன்னு இருக்கும். என்ரோல் பண்ணுங்க. ஸ்டார்ட் லேர்னிங் கொடுக்கும். லேர்ன் பண்ணுங்க. உள்ள வந்து பார்த்தோம்னா கோ டு டேஷ்போர்ட் இருக்கும். தொடுங்க. டேக் டெஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா நீங்க டெஸ்ட்டுக்குள்ள போயிடுவீங்க. நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். முதல் 2 டெஸ்ட். இது யாருன்னா பே பண்ணாதவங்க இந்த போர்ட்டெல்லாம் எப்படி இருக்கு, கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க. ஏற்கனவே பே பண்ணதுக்கு பார்த்தோம்னா நீங்க டைரக்டா வந்து பார்த்தோம்னா உள்ள போயிடுவீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு பேர் வந்துடும். ஸோ இப்போ விதைகள் ஸ்டடி சென்டர்னு இருக்குன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா சுகன்யா, ஓகே, ராஜேஷ் அப்படின்ற பேர் வந்துடும். உங்களோட ஃபோன் நம்பர் இதெல்லாம் வந்துடும். அப்போ வந்து பார்த்தோம்னா நேரம் மை என்ரோல்மெண்ட்ல போனீங்கன்னா நீங்க தமிழ் கோர்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னா இங்கிலீஷ் கோர்ஸ் வாங்கியிருக்கலாம், அந்த கோர்ஸ் போயிடும். ஓகே, தமிழ் வாங்கியிருந்தா தமிழ், இங்கிலீஷ் வாங்கியிருந்தா இங்கிலீஷ். இப்போ இதுக்குள்ள போறீங்க. இதுக்குள்ள போனோடனே உங்களுக்கு டெஸ்ட், பிடிஎஃப்னா என்ன, ஓரியன்டேஷன் கிளாஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா இங்க வந்துடும். ஓரியன்டேஷன் கிளாஸ் நீங்க தொட்ட உடனே அந்த வீடியோ வந்து இங்க லோட் ஆகும். ரீசனிங் தொட்ட உடனே அந்த ரீசனிங் வந்து அங்க லோட் ஆகும். இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பார்த்தா எல்லாத்தையும் உங்க ஆட் பண்றாங்க. ரீசனிங் கிளாஸ், ஜிஎஸ் கிளாஸ் எல்லாமே ஆட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன வசதி அந்த மாதிரி ஸ்கூல் புக் பிடிஎஃப்லாம் ஒரு இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப்லாம் நம்ம ஷேர் பண்றோம்னா அதெல்லாம் ஒரு இடத்துல எல்லாத்தையும் நீங்க தொட்டு 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 நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே போல நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? இப்படிதான் நம்ம வந்து இந்த போர்ட்டலை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். முழுக்க முழுக்க வந்து பார்த்தோம்னா குரூப் 2 பேட்டர்ன்லயே வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, இப்படிதான் இருக்கும். நம்ம ஒரு லேர்னரா உள்ள போறோம்னு வச்சுங்க, இதுதான் நம்மளோட போர்ட்டல். இப்படிதான் இருக்கும். உங்களோட பேர் வரும் இங்க. நீங்க என்ன டெஸ்ட் வாங்கியிருக்கீங்களோ அந்த கோர்ஸ் வந்து இங்க இங்க வந்துடும். ஓகே, இங்கிலீஷ் வாங்கியிருந்தாலும் சரி, தமிழ் வாங்கியிருந்தாலும் சரி. ஸோ ஒவ்வொன்றுக்குள்ளயும் நான் இங்கிலீஷ் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நான் இங்கிலீஷை தொடுறேன். ஓகேங்களா? அதுக்குள்ள போனோடனே என்னென்ன இருக்குன்றது இங்க லைனா வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்த உடனே பார்த்தா ஓரியன்டேஷன் கிளாஸ் இருக்கு. அது கீழே வந்து பார்த்தா டெஸ்ட் 1 குவிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஓரியன்டேஷன் கிளாஸ் கிளிக் பண்ணா அதுக்குள்ள வந்து பார்த்தோம்னா பிடிஎஃப் இருக்கு. அதுக்குள்ள அந்த கிளாஸோட வீடியோ இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே வந்து ரெடி ஆயிடும். அதே மாதிரி இந்த டெஸ்ட்ல எப்படின்னா நம்ம எல்லாரும் கூட கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, தமிழ், இங்கிலீஷ் யார் எழுதியிருந்தாலும் யார் ஃபர்ஸ்ட் மார்க்ன்றது நமக்கு கிளியரா சொல்லிடும். ஓகேங்களா? இது எல்லாமே. அது மட்டும் இல்லாம உங்களை பத்தி நிறைய நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வியூ அனாலிட்டிக்ஸ் நீங்க இருக்கு பாருங்க. இதுல வந்து தொட்டிங்கன்னு வச்சுங்க, உங்களை பத்தி தெரிஞ்சிடும். இது வரைக்கும் நீங்க வந்து எத்தனை லெசன் வந்து வீடியோ பார்த்துருக்கீங்க, எவ்வளவு டெஸ்ட் வந்து எழுதிருக்கீங்க, ஓகே, எவ்வளவு அசைன்மெண்ட் எழுதிருக்கீங்க, எவ்வளவு டெஸ்ட் குவிஸ் வந்து அட்டன் பண்ணிருக்கீங்க, மொத்தமா நீங்க எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க, நீங்க எவ்வளவு ஆவரேஜ்ல இருக்கீங்க. ஒரு 10 டெஸ்ட் எழுதுனீங்கன்னா நீங்க எவ்வளவு சராசரியா மார்க் எவ்வளவு வாங்குறீங்க, எவ்வளவு அக்யூரசி உங்களுக்கு இருக்கு, உங்களோட டாப் ஸ்கோர் என்ன, மீடியம் ஸ்கோர் என்ன, உங்களோட ஆவரேஜ் ஸ்கோர் என்ன, எல்லாமே இங்க வந்துடும். ஓகேங்களா? உங்களை பத்தின A to Z வந்துடும். புரியுதுங்களா? அது எல்லாமே வந்துடும். அதனால வந்து இந்த டெஸ்ட்ல யார் அதிகமா இருக்கு, நம்ம எங்க இருக்கோம், அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து இந்த போர்ட்டல் மூலமா பயன்படுத்தி கற்றுக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து ரெடியாக இன்னொரு 2 நாள் தான் இருக்கு. எல்லாமே முடிஞ்சிச்சு. இன்னும் அந்த வீடியோஸ்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தோம்னா பே பண்ணவங்களுக்கு அவங்களோட மெயில் ஐடி உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு அது வந்து கொடுக்கப்படும். அதே போல இந்த போர்ட்டலை ஒருத்தர் தான் பயன்படுத்த முடியும். நீங்க வந்து பயன்படுத்துறீங்கன்னு வச்சுங்க, யாராச்சும் உங்களோட சேம் பாஸ்வேர்டு ஐடியில உள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லாக் அவுட் ஆயிடும். நீங்க பாதி டெஸ்ட்ல இருந்தாலும் வெளியே வந்துருவீங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்துருப்பீங்கன்னு வச்சுங்க, நீங்க இந்த டெஸ்ட் எழுதும்போது அவங்க உள்ள வந்தாங்கன்னா இந்த டெஸ்ட் கட்டாயம் நீங்க வெளியே போயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி இதுல வந்து அந்த செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதனால ஒரு டைம்ல ஒருத்தர் தான் உள்ள வந்து இந்த டெஸ்ட் வந்து எழுத முடியும், இந்த வீடியோஸ் வந்து பார்க்க முடியும். ஓகே, வேற எந்த டவுட் இருந்தாலும் நீங்க கேளுங்க, நான் வந்து இதுலயே காட்டுறேன் உங்களுக்கு புரியுற மாதிரி. ஸோ நீங்க கிளாஸஸ் கேட்டிருந்தீங்க, பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க, எல்லாமே வந்து பார்த்தோம்னா அவங்களோட வாங்கின செஷன் அவங்க வாங்கியிருப்பாங்களோ ஒரு இங்கிலீஷோ தமிழோ அதுல வந்துடும். இதுல லைனா வந்துடும். ரீசனிங், இங்கிலீஷு, அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஜாகிரபி கிளாஸ்னா ஜாகிரபி கிளாஸ், ஐஎன்எம் கிளாஸ்னா ஐஎன்எம் கிளாஸ், அது கீழே ஒவ்வொன்றுக்கும் வீடியோ. இப்போ ஐஎன்எம் கிளாஸ் 1, 2, 3, 4, 5ன்னு 10 கிளாஸஸ் இருக்கும். அது நீங்க தொட்டு 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 பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி இருக்கும், அந்த போர்ட்டல் எப்படி இருக்குன்றத நான் வேற ஒரு போர்ட்டலை வச்சு காட்டுறேன்.
அது மூலமா உங்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு வேற போர்ட்டல். அந்த போர்ட்டல் மூலமா இது எப்படி ரன் ஆகுன்றதை நான் காட்டுறேன் பாருங்க. ஜஸ்ட் ஒரு ஐடியாக்கு, ஓகேங்களா? இதை நீங்க எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக நான் சொல்றேன். பாருங்க, இந்த போர்ட்டல் எப்படி இருக்குன்னா இந்த போர்ட்டல் மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு போர்ட்டல் வச்சுங்க. ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக, வேற எதுவும் இல்லை. பாருங்க ஒரு நிமிஷம். ஸோ இந்த மாதிரி செக்ஷனா வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எத்தனை இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் நம்ம பார்த்தோம். அது கீழே வந்து பார்த்தோம்னா நம்மளோட இது வந்துடும், ஓகேங்களா? டெஸ்ட் வந்துடும். அது கீழே வந்து பார்த்தா ரீசனிங் கிளாஸ். அது கீழே வந்து பார்த்தா ஜாகிரபி கிளாஸ். அது கீழே பார்த்தா ஒவ்வொன்று கீழே அந்தந்த கிளாஸஸ் வந்துடும். நீங்க இதை தொட்டா போதும், அந்தந்த கிளாஸஸோட வீடியோஸ் பிடிஎஃப்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும், ஓகேங்களா? நீங்க தொட்டு அந்தந்த வீடியோஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த வீடியோ பார்க்கணும்னா நீங்க தொட்டா போதும், அது தொட்டா போதும் மேல அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்துடும், ஓகேங்களா? இப்படிதான் இருக்கும் நம்மளோட போர்ட்டலும். இதோட சேம் மாடல் தான். அதே மாதிரி டிஎன்பிசி எப்படி இருக்குமோ அதே மாதிரி குவிஸ் தான் நம்ம அட்டன் பண்ணிருக்கோம், வச்சிருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க, நான் வந்து கிளாரிஃபை பண்றேன். ஸோ உங்களுக்கு நாளைக்கு ஈவினிங்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும், ஓகேங்களா? அதே போல இந்த காந்தி ஜெயந்திக்காக இந்த டெஸ்ட் சீரீஸ்லயும் சரி, நம்மளோட ஒட்டுமொத்தமா புக்ஸ்லயும் சரி சில ஆஃபர்ஸ் வந்து தராங்க. அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஓகே, ஸோ இது புரிஞ்சிச்சா? ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? டவுட் இருந்தா கேளுங்க. ஸோ இதுதான் வெப்சைடு. ஆனா வெப்சைட்ல இருந்து நீங்க உள்ள போய் என்ன இருக்குன்னு வெப்சைட்ல பாத்துக்கலாம். ஆனா நீங்க உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு போர்ட்டல் வந்து கிரியேட் ஆயிடும் உங்க பேர்ல ஒண்ணு. அதாலதான் நீங்க வந்து யூஸ் பண்ற போல இருக்கும். ஓகே, ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. தேங்க்யூ.